நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். Don't ever allow anybody to take away your life and your time. இந்த phone இருக்குல்ல, this is for communication, not for conversation. It is not for conversation, it is for communication. யார் இதை இப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தன்னுடைய காரியங்களை அடுத்தவர்கள் செய்து முடிக்கட்டும் அல்லது அடுத்தவர்களுடைய மூடுக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்கள். நான் அந்த காரியத்தை செய்கிறேன். ஒரு புத்தகத்தை எடுத்து மெட்டீரியலை எடுத்து படிக்கும் பொழுது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது உடனே உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ்க்கு நீங்கள் சரி என்று சொல்வதற்கு காரணம், you don't connect with your subject. You have contact with your subject. உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட கான்டாக்ட் இருக்கு, பட் you never connect with that. If you connect yourself with that particular subject, no one can distract you. யாரும் உன்னை உன் கவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு விஷயம் உன்னை அப்புறப்படுத்துகிறது என்றால் அந்த வினாடியில் நீ அந்த விஷயத்தோடு முழுமையாக இல்லை என்று அர்த்தம். புத்தகத்தோடு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கிறது. கான்டாக்ட் இருக்கின்றவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். யார் புத்தகத்தோடு தன்னை கனெக்ட் செய்து கொள்கிறார்களோ, தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். ஒன்றை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் அதன் மீது ஆர்வத்தை காட்டுகின்ற பொழுது அதில் உள்ளுக்குள் அப்படி ஒரு மலர்ச்சி வரும் பாருங்க. அப்பொழுது உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாதுப்பா. உங்க வெற்றியை நீங்களே தடை செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் யார் தெரியுமா தோற்கிறார்கள்? யார்கிட்ட பேஷன் இல்லையோ அவங்க தோக்குறாங்க. நேற்று நான் பிஎம் பார்த்தேங்க. நம்ம ஐயா வேஷ்டி மோடி ஐயாவை பார்த்தேன். வேஷ்டி கட்டிக்கிட்டு மகாபலிபுரத்துல போய் நின்னுட்டு அந்த சைனாக்காரர்கிட்ட அந்த சிலைகளை அவர் அவ்வளோ அற்புதமா விளக்கிட்டு இருந்தார் பாருங்களேன். அசஞ்சு போனேங்க நானு. நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு, எவ்வளவு தயார் பண்ணிருப்பாரு, இத பத்தி எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாரு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருல. மத்ததெல்லாம் தனியா தூக்கி போடு. ஜெயிச்சாரா இல்லையா? வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்து நின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய புராதனமான நம்முடைய பல்லவர் கோயிலை பற்றி சொல்லுவதற்கான ஒரு கைடா தன்னை மாற்றி கொண்டாரா இல்லையா? என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் அந்த சீன அதிபருக்கு அது புரிந்திருக்க வேண்டும் என்பதுதான். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது பாசிட்டிவா சில விஷயங்களை மனதிற்குள் அப்படி அலையலையா போடுங்க. அதுதாங்க வரலாறு. நீங்க எதை ரொம்ப இன்வால்வ்மெண்டா பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வரலாறு அதுதான் வரலாறா போகுது. அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் என்ஜாய் தட். நீங்க போய் ஐஏஎஸ் ஆபீசராவோ இல்ல ஐஎஃப்எஸ் ஆபீசராவோ, நான் ரொம்ப பெரிய லெவல்ல சொல்றேன், நீங்க எல்லாம் அப்படிதான் வரணும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயிற்சியில நீங்க பட்ட பாடுகள் தான். அதை விட ஒரு சந்தோஷமான தருணம் நினைச்சு நீங்கள் சந்தோஷப்ப. இப்ப இவ்வளவு கடுப்பா இருக்கு, இது எல்லாம் சந்தோஷமாக மாறும். பிரசவம் முடித்து விட்டு குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பது போல் வலியின் ருசி அதுதான் குழந்தைகளே, மாணவ செல்வங்களே. Don't ever allow anybody to take away your life and your time. நன்றி, வணக்கம்.